ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரே ஒரு பொருள் உங்க கையில இருந்தா போதும், கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அபிஜித் நட்சத்திரத்தன்னைக்கு எந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதா நட்சத்திரங்கள் மொத்தமா 27 தான். ஆனா கணக்குல சேராத 28ஆவதா ஒரு நட்சத்திரம் இருக்குதாம். அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு நட்சத்திரம் ஒரு மாதமும் வருமாம். அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட நேரம் தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த நட்சத்திரம் 24 மணி நேரம் வராது, வெறும் 24 நிமிஷம் தான் வரும். இந்த 24 நிமிஷம் அப்படிங்கிறது நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். இந்த 24 மணி நேரத்துல நீங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, மகாவிஷ்ணு கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு வாரி வழங்கிடுவாராம். எக்கச்சக்கமான ஏற்றங்களை வாழ்க்கையில் அளிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். கேட்டதை அப்படியே கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பூலோகத்துக்கு கொடுத்தா இதை தவறா பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை அவரோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குது. இந்த அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரக்கூடிய 24 நிமிஷங்கள் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில மே மாசம் ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப வருது, எந்த நேரத்துல நீங்க அபிஜித் நட்சத்திரத்துக்கான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது மே 18ஆம் தேதி மாலை 6:40 ஆரம்பிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் மே 18ஆம் தேதி இரவு 7:04 வரைக்கும் இருக்கு. இந்த 24 நிமிஷம் தான் மே மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். அதாவது உத்திராட நட்சத்திரம் முடிந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட 24 நிமிஷங்கள். இந்த ஒரு 24 நிமிஷத்துல நம்மளோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காகவும், நம்மளோட வாழ்க்கையில வளமான செல்வங்களை பெறுவதற்காகவும், கடன் பிரச்சனை, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவும் நீங்க வழிபாடு நடத்தலாம். உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு சில விஷயங்களை ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்தா அது நல்லா இருக்கும். அது மூலயமா பல மாற்றங்கள் ஏற்படும். சொல்லப்போனா வாழ்க்கையே தலைகீழா கூட மாறலாம். அப்படி முயற்சி மேற்கொண்டாலும் திரும்ப திரும்ப தோல்விதான் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாதம் வரக்கூடிய இந்த 24 நிமிஷத்துல வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர வழிபாடு கட்டாயம். நீங்க என்ன கேட்குறீங்களோ, இது வரைக்கும் நடக்காத விஷயம் எதுவும் இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா நடத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். இந்த 24 நிமிஷத்துல நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்குமா. ஆனா நம்ம கேட்கக்கூடிய விஷயம் நியாயமானதாகவும் நல்ல விஷயமாவும் இருக்கணும். உங்களோட கோரிக்கை நியாயமானது, உங்க உழைப்புக்கேத்த, உங்க திறமைக்கேத்த கோரிக்கையா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் கிருஷ்ண பரமாத்மா நீங்க கேட்கக்கூடிய வரத்தை வாரி வழங்குவாரு. குறிப்பா கடன் சுமை தீர்வதற்காகவும், வருமானம் பெறுவதற்காகவும், கோடியா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம். கோடியா சம்பாதிக்கணும் இல்லையோ, மாதம் வரக்கூடிய சம்பளம் சரியான இடத்துக்கு வரணும், வீண் விரயம் வீண் செலவு தவிர்க்கப்படணும். இது எல்லாமே இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் நீங்க வேண்டும் போது கட்டாயம் அது உங்களுக்கு நடக்கும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 24 நிமிஷங்கள் இருக்குல்ல, இந்த 24 நிமிஷத்துல இந்த ஒரே ஒரு பொருள் உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க கேட்கக்கூடிய வரன் கண்டிப்பா கிடைக்கும். அது என்ன ஒரு பொருள் அப்படின்னா பச்சை கற்பூரம். கிருஷ்ண பரமாத்மா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷங்கள் இருக்குல்ல, அந்த கிருஷ்ண பரமாத்மா யாரு? மகாவிஷ்ணு பெருமாள். அவருக்கு ரொம்ப உகந்த மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய, அவருக்கு பிடிச்ச மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு பச்சை கற்பூரம். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இந்த பச்சை கற்பூர வாசம் இருக்கும். காரணம் என்னன்னா, பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு வாசம் செய்வார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரத்தை ஒரு 2-3 துண்டுகள் நீங்க எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அபிஜித் நேரம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை மே 18ஆம் தேதி மாலை 6:40 ஆரம்பிச்சு 7:04 முடியுதுன்னு சொன்னோம்ல. இந்த நேரத்துல நீங்க வீட்டோட பூஜை அறையில பூஜை செய்யணும். இந்த மே மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் நமக்கு அதிர்ஷ்டவசமா மாலை நேரத்துல வந்திருக்கிறது விசேஷம். பகல் நேரங்கள்லயோ நள்ளிரவு நேரத்திலயோ வந்திருந்துச்சுன்னா கொஞ்சம் கண் விழித்து இல்ல மற்ற வேலைகளை விட்டுட்டு தான் நீங்க இந்த வழிபாட்டை செய்யற மாதிரி இருக்கும். மாலை 6:40 7 மணி வரைக்கும் இருக்கிறதால எப்பவும் மாலை நேரத்துல எப்படி பூஜை செய்வீங்களோ அந்த நேரத்தை கூட நீங்க ஒதுக்கிக்கலாம். மற்ற விளக்குகளை எரியற மாதிரி எரியட்டும். எப்பவும் போல வழிபாடெல்லாம் முடிச்சிடுங்க. சரியா ஒரு 6:40 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மகாவிஷ்ணுவோட போட்டோ இல்ல கிருஷ்ண பரமாத்மா போட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மண் அகழ்விளக்கு ஏத்தணும். அந்த மண் அகழ்விளக்கு எரியக்கூடிய அந்த நேரத்துல நீங்க உங்க கையில பச்சை கற்பூரத்தை இறுக்கமா மூடிக்கோங்க.
அந்த விளக்கு அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல மகாவிஷ்ணு கிட்ட, அதாவது கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரத்துல என்னோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்வதற்காக நான் வேண்டுதலை முன்வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இந்த ஒரு பச்சை கற்பூரத்தை என் கையில இறுக்கமா மூடிக்கிட்டு என்னோட வேண்டுதலை முன்வைக்க போறேன். கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அதே மாதிரி நான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிவகையை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு படி கிடைச்சா அடுத்தடுத்த படி நானே முன்னேறி போயிடுவேங்கிற மாதிரி ஒரு கோரிக்கைய மகாவிஷ்ணு கிட்ட, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட முன்வைங்க. அதுக்கப்புறமா கையில இறுக்கமா மூடி இருக்கீங்களா பச்சை கற்பூரம், அத கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி பெருமாளோட திருநாமங்கள் இல்ல மகாவிஷ்ணுவோட மந்திரங்கள், கிருஷ்ண பரமாத்மாவோட மந்திரங்கள் என்ன தெரியுதோ அது ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நசுக்கி பொடியாக்கி உங்க முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட எரியக்கூடிய அந்த தீபத்துல அந்த எண்ணெயில அந்த பச்சை கற்பூரத்தை நசுக்கி தூளாக்கி அந்த எண்ணெயில கலந்து விடுங்க. நீ ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபம் ஏத்தினாலும் சரி, தீப எண்ணெயை விட்டு தீபம் ஏத்தினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா அந்த 24 நிமிஷத்துல மகாவிஷ்ணு கிட்ட நீங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை கூடிய சீக்கிரம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். நியாயமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தீரவே தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல முன்வைங்க. அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல அந்த 24 நிமிஷமும் திரும்ப திரும்ப அந்த கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை நசுக்கி பொடி பண்ணி அந்த விளக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருங்க. அந்த விளக்கு எரியும் போது அந்த எண்ணெயோடு சேர்ந்து இல்ல அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த தீபம் எரியும் போது பச்சை கற்பூர வாசம் உங்க வீடு முழுக்க பரவும். அது மூலயமா மகாவிஷ்ணு, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவோட வாசம் உங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல மகாவிஷ்ணு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அதுக்கப்புறமா நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செவி கொடுத்து கேட்டு உங்க கூடவே இருந்து நடக்காத காரியத்தை நடத்தி வைப்பாரு. மற்ற நட்சத்திரங்கள்லாம் 24 மணி நேரம் சொல்லி நாள் முழுக்க இருக்கும். அதுக்கு நம்ம சரியா முக்கியத்துவம் கொடுக்க போறது கிடையாது. ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய வெறும் 24 நிமிஷங்கள். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, கூடுமான அளவுக்கு ஒருவேளை அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருந்தா அதை தவிர்த்துட்டு இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மே மாதத்துல வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி அந்த 24 நிமிஷங்கள் உங்க பூஜையை முடிச்சிடுங்க. ஒருவேளை இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க வழிபட்டு இதுவரைக்கும் நடக்காத காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்குது, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்குது அப்படின்னா அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களை மட்டும் தான் சேரும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மே மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமா இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த ஒரு மாத காலம் நீங்க காத்திருக்கணும். தேவையில்லாம ஒரு 30 நாட்களை நீங்க இழக்க போறீங்க. அந்த 30 நாட்களுக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். சரியா மாலை 6:40 மணிலிருந்து 7 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் மகாவிஷ்ணு, கிருஷ்ண பரமாத்மா உங்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.